யாக்கோபு ஏசாவோட ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏசாவோட கோபமான வார்த்தைகளை கேட்டுட்டு வந்து ரெபேக்கா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரெபேக்கா பயந்து உடனே யாக்கோபை கூப்பிட்டு, உன் அண்ணன் ஏசா உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான், உன்னை கொல்ல முயற்சி யோசிக்கிறான். இப்போ நீ என்ன செய்கிறன்னா, நீங்கள் இருக்கிறது நல்லதில்லை, நீ அண்ணன் லாபான் கிட்ட போ, ஏசா கோபம் தண்ணீர் வரைக்கும் நீ அங்கே இரு, நான் உனக்கு தகவல் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு திட்டம் யோசித்து ஈசாக் கிட்ட போய், இந்த ஏசாவோட பொண்டாட்டிங்களால் நமக்கு ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது, இவங்களால் நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல, இந்த ஏத்தின் மகளுங்களால் நம்ம பட்ட கஷ்டம் போதும், எனக்கு இங்கே பொண்ணு எடுக்க சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு பக்குவமாக ஈசாக்கை சம்மதிக்க வைக்கிறாங்க ரெபேக்கா. ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு, நீ இந்த ஏத்திய பெண்களை கல்யாணம் பண்ண வேணாம், உங்கள் தாத்தா ஊரான பதானாராமுக்கு போ, உன்னோட மாமன் லாபான் வீட்டுக்கு போய் அங்கே உனக்கு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பெரிய ஜாதியாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார், ஆபிரகாம் ஆசீர்வதித்த அதே தேவன் அந்த தேசத்தையே சுதந்திரித்து கொள்ளும்படி உன்னையும் ஆசீர்வதிப்பார்னு யாக்கோபு ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாரு. யாக்கோபு தாய்மாமன் லாபான் வீட்டுக்கு கிளம்பிட்டார். பெயர் சபாவில் இருந்து ஆரானுக்கு போற வழியா பயணம் பண்றாரு. மாலை வேலை ஆயிடுச்சு. சூரியன் மறைய போகுது. அங்கேயே இரவு தூங்குறதுக்கு படுக்கையை தயார் செய்கிறாரு. ஆனால் தலைக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருக்கு. சரி, அந்த கல்லை தலைக்கு வச்சு படுப்போம்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூக்கத்தில் யாக்கோபுக்கு ஒரு கனவு வருது. ஒரு ஏணி தரை மேலே வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏணியோட மறுமுனை, அதாவது மேல் பக்கம், வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஏணி வழியாக தேவதூதர்கள் ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க, மேலே ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. மேலே இருந்து கர்த்தர் யாக்கோபு கிட்ட பேசுறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கோட தேவன். நீ இப்போ படுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் உனக்கும் உன்னோட சந்ததிக்கும் சொந்தமாக கொடுப்பேன். உன்னோட சந்ததி பூமியின் தூளை போல பெருகுவாங்க. நீ 4 திசைகளிலையும் பெருகுவாய். உன்னோட சந்ததி வழியா பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன் கூட உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். நீ திரும்பி இங்கே மறுபடியும் வருவ. நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாக்கோபு கனவுலிருந்து திடுக்கிட்டு பயந்து எழுறாரு. எழுந்ததும் அவர் இப்படியாக சொல்கிறாரு, உண்மையாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கார். இந்த இடம் ரொம்பவே பயங்கரமானது. இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல்னு சொல்கிறார். அப்புறம் அமைதியாக இருக்காரு. விடிய காலையில் எழுந்து தலைக்கு வச்சிருந்த பெரிய கல்லை தூக்கி தூண் போல நிறுத்தி அது மேலே எண்ணெயை ஊற்றுறாரு. அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறார். அப்புறம் ஒரு சிறிய ஜெபம் செய்கிறாரு. என்னோட போக்கிலும் வரத்திலும் தேவன் என் கூட இருந்து எனக்கு சாப்பாடும் ஆடைகளையும் கொடுத்து என்னை திரும்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு சமாதானத்தோடு வர வச்சாருன்னா நான் எப்போதும் கர்த்தரை மட்டுமே வணங்குவேன். இதோ நான் நிறுத்தின தூண், இதோ இது தேவனுடைய வீடாகும். எனக்கு கிடைக்கும் எல்லாத்துலையும் நான் தசமபாகம் செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணிக்கிறாரு. யாக்கோபு ஒரு வழியாக பெத்துவேலோட ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாரு. தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ வயல்வெளியில் ஒரு கிணறு இருக்குது. பக்கத்தில் 3 ஆட்டு மந்தைகளும் இருந்துச்சு. ஆனால் அந்த கிணறு ஒரு பெரிய கல்லால் மூடி இருந்தது. அங்கே சில மேய்ப்பர்களும் இருந்தாங்க. யாக்கோபு அந்த மேய்ப்பர்கள் கிட்ட போய், நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாம்,
நாங்கள் எல்லாம் ஆரோன் ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நாகோரின் மகன் லாபான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே அப்படின்றாங்க. அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. லாபான் நல்லா இருக்காரு. அதோ லாபானோட மகள் ராக்கேல் ஆடு ஓட்டிக்கிட்டு வராங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் ராக்கேல் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு கிணத்து பக்கமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. யாக்கோபு மறுபடியும் மேய்ப்பர்கள் கிட்ட, மாலை ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, நீங்கள் உங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காமிச்சு இன்னும் மேயவில்லாமே அப்படின்னு கேட்குறாரு. எல்லா மந்தையும் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எல்லா மந்தையும் வந்ததுக்கு அப்புறம்தான் கிணத்தை மூடி இருக்கிற கல்லை புரட்டுவாங்க. அப்போது ஆடுகளுக்கு எல்லாம் நாங்கள் தண்ணி காட்டுவோம் அப்படின்னு அந்த மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ராக்கேல் ஆடுகளை கிணத்துக்கிட்ட ஓட்டிக்கிட்டு வராங்க. யாக்கோபு உடனே கிணத்து மேலே இருந்த கல்லை கஷ்டப்பட்டு புரட்டுறாரு. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறாரு. ராக்கேல் கிட்ட போய், நான் ரெபேக்காவோட பையன், உனக்கு மாமா, உங்கள் அப்பா எனக்கு தாய் மாமன் முறையாகுது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாரு. இதை கேட்ட ராக்கேல் உடனே ஓடி போய் அவங்க அப்பா லாபான் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் லாபான் கிணத்துக்கிட்ட வேகமாக ஓடி போய் யாக்கோபை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். யாக்கோபு நடந்த எல்லா விஷயத்தையும் லாபான் கிட்ட விளக்கமாக சொல்கிறார். லாபான் யாக்கோபை பார்த்து, நீ இங்கே தாராளமாக இருக்கலாம், நீ என்னோட ரத்தம், என்னோட குடும்பம், இங்கேயே இருன்னு சொல்கிறார். 1 மாதம் யாக்கோபு லாபான் வீட்டில் இருக்கார். ஆடுகள் மேய்க்கிறதும் மாடுகள் மேய்க்கிறதும் வேலை செய்கிறதுமா இருந்தார். ஆடு மேய்க்கும்போது யாக்கோபுக்கும் ராக்கேலுக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. லாபானுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க, ஒன்று லேயாள், 2வது ராக்கேல். லேயாளை விட ராக்கேல் அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா பழகவும் செய்வாங்க. இதனால லேயாளை விட ராக்கேலை தான் யாக்கோபுக்கு பிடிக்கும். அதாவது அக்காவை விட தங்கச்சி தான் பிடிக்கும். 1 மாதம் கழித்து லாபான் யாக்கோபை பார்த்து, நீ என்னோட மருமகன் அப்படின்றதுக்காக எனக்கு சும்மா வேலை செய்ய வேணாம், எவ்வளோ சம்பளம் கேட்குற கேளுன்னு சொல்கிறார். யாக்கோபு உடனே, சம்பளம் எல்லாம் எனக்கு வேணாம், உங்களோட 2வது பொண்ணு ராக்கேலை எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு ராக்கேலை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதுக்காக நான் 7 வருஷம் உங்ககிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்கிறார். யாக்கோபோட அப்பா ஈசாக்கோட வசதிக்கும் இவங்க சொந்தத்துக்கும் ராக்கேலை சும்மாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் யாக்கோபு இங்கே தங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவராகவே 7 வருஷம் வேலை செய்கிறதா லாபான்கிட்ட சொல்கிறார். லாபானும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. யாக்கோபு எவ்வளவு செல்வந்தர்னு லாபானுடைய வீட்டில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ராக்கேல் ஒரு நாள் கேட்குறாங்க. யாக்கோபோட அப்பா ஈசாக்கை பற்றியும் அவருக்காக பொண்ணு பார்க்க வந்தப்போ ரெபேக்காவுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதிகள் பற்றியும் லாபான் வீட்டில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ராக்கேல் ஒரு நாள் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டதும், இவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்தவர் நமக்காக மாடு மாறி கஷ்டப்படுறாரேன்னு ராக்கேலுக்கு யாக்கோபை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆடு மேய்க்கிற இடத்துல சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. லாபானுக்கு தெரியாம யாக்கோபு கிட்ட அப்பப்போ போய் பேசுறாங்க. இப்படிதான் யாக்கோபுக்கும் ராக்கேலுக்குமான உறவு வலுப்படுது.